ஃபஸ்ட்டு டூல் என்ன அப்படின்னா ரைட்டர். கூகுளில் போய் ரைட்டர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ வரும். உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு இதில் வந்து கெட் ரைட்டர் இட்ஸ் ஃப்ரீன்னு இருக்கா. இது ப்ரைஸிங்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டெட் பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ஓகேவா. ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 கரெக்டாக நீங்கள் ஒரு 10,000 கேரக்டர்ஸ் வரைக்கும் ஒரு மந்த்துக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பீஸ் எழுதுறதுக்காக இருக்கட்டும், அல்ல பிளாக்ஸ் எழுதுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சோஷியல் மீடியா கண்டென்ட்ஸை ரைட் பண்ணுறதுக்கு அந்த எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். போயிட்டு இட்ஸ் ஃப்ரீங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். உள்ளே போயிட்டு நான் கூகுளை வச்சு நான் சைன்அப் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட கூகுள் ஜிமெயில் இருந்தால் போதும், அதை வச்சு நீங்கள் சைன்அப் பண்ணிடலாம். ஸோ என்னோட இதை போட்டு நான் வந்து ஜிமெயில் ஐடியை போட்டு நான் வந்து இதில் சைன்அப் பண்ணிடுறேன். உள்ளே போயிடுச்சு, வந்துடுச்சு. ஃபைன். மோஸ்ட் ஆஃப் மை ரைட்டிங் இஸ் ஃபார் பர்சனல் ப்ராஜெக்ட்டு ஒர்க்கா என்னங்கிறது கேட்குது. நான் பர்சனல் ப்ராஜெக்ட் நான் போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ இது கேட்கும் சில சஜஷன்ஸ். ஸோ அந்த சஜஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அது வேறு நல்லாவே சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஐ வாண்ட் அ ரைட்டர் டு ஹெல்ப் மீ இம்ப்ரூவ் மை குவாலிட்டி ஆஃப் மை ரைட்டிங்கு, சவுண்ட் ஃப்ளூயண்ட் இன் இங்கிலீஷு. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் இஷ்யூ, கம்யூனிகேஷன் இஷ்யூ இருந்தால் கூட உங்களுக்கு இது வந்து கரெக்டாக உங்களுக்கு ஏதுவானதாக இருக்கும். குவிக் ரைட் இம்ப்ரூவ் ஜென்ரேட்டட் கண்டென்ட் யூனிக் டோன் ஆஃப் வாய்ஸ். ஓகே ஃபைன். எல்லாம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ வந்து ஐ ரைட் இந்த ஃபாலோவிங் ஆப்ஸ். எந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே. இது எதுவுமே கொடுக்காம நான் எக்ஸ்ட்ரா நைட் போயிடுறேன். ஓகே. ஸ்டார்ட் ரைட்டிங் கொடுக்குறேன். ஆப்பில் ஏதாவது ஆப்பை இன்டெகிரேட் பண்ணி எழுதினாலும் எழுதலாம், இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். ஓகே. இப்போ நான் வந்து இங்கிலீஷே கொடுத்துட்றேன் லாங்குவேஜ். இதில் கன்வின்சிங் டோனும் நீங்கள் செட் பண்ணலாம். டோன் வந்து கன்வின்சிங் டோன் மீன்ஸ் உங்களோட எமோஷன்ஸ் என்ன மாதிரியான கண்டென்ட், இட்ஸ் ஃபார்மலா, ஃபன்னியாக, எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். இல்லை மெயினாக வந்து நீங்கள் ஃபார்மலாக நீங்கள் ரைட் பண்ணுறது, ப்ரொஃபஷ்னலாக ரைட் பண்ணுறதுக்கு ஃபார்மல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து இதுக்கு எனக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸ்க்கான ஒரு ஆட் காப்பி நான் இதில் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் ஃபார்மல்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதில் கீழே வரேன். கீழே வந்துட்டு காப்பி ரைட்டிங், பிளாக் இருக்குது, பிராண்ட் நேம் இருக்குது. ஸோ என்ன வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பிராண்ட் ஐடியா பிச்சும் ரெடி பண்ணலாம், பிஸ்னஸ் ஐடியா ரெடி பண்ணலாம், கால் டு ஆக்ஷன் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம், கவர் லெட்டர் ரெடி பண்ணலாம், இமெயில் ரிப்ளைஸை இங்கே ரெடி பண்ணிட்டு அதில் போய்ட்டு யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த ஆட்ஸை யூஸ் பண்ணுறேன், ஆட்ஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ப்ராடக்ட் நேம் டிஜிட்டல் பிராண்ட் மேட்னு கொடுத்துறேன். என்னோட பிராண்ட் நேம் நான் கொடுத்துட்றேன். ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்னு நான் போடுறேன். போட்டு ஒரே ஒரு வேரியண்ட் தான், 2 வேரியண்ட் கொடுக்குறேன். ரெண்டு வேரியண்ட் கொடுத்துட்டு கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் தான், என்ன மாதிரி டோனில் இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மீடியமாக கொடுக்குறேன். ஓகே. ரைட் ஃபார் மீ. ஸோ எனக்கு இது ரைட் பண்ணி கொடுத்துருக்கு. எலிவேட் யுவர் பிராண்ட் வித் டிஜிட்டல் பிராண்ட் மேட் லுக்கிங் டேக் யுவர் நெக்ஸ்ட் லெவல். செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துச்சா. ஸோ இதை காப்பி பண்ணி நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஜஸ்ட் மினிட்ல டக்குன்னு ஒரு ஃபார்மலாக ஒரு தெளிவாக ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே. ஸோ இது ஏன் நான் வந்து சாட் ஜிபிடிலாம் இருக்கும்போது எதுக்காக நான் வந்து இதை வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, சாட் ஜிபிடி எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாருக்கும் ஒரே கண்டென்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே. இதில் நான் இந்த இன்வாய்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த டோன் செலக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி அது சாட் ஜிபிடியில் பண்ண முடியாது. அதில் நீங்கள் தனியாக நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து தான் நீங்கள் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லை. அது பார்த்தாலே தெரியும் சாட் ஜிபிடி கண்டென்ட்டுங்கிறது.
ஓகே. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏஐ டிடெக்டரில் போடுறேன், இது ஏஐ தானா அப்படிங்கிறது. ஓகே. மேக்ஸிமம் ஏஐ டிடெக்டரில் வந்து இது வந்து ஹியூமன் கண்டென்ட் மாதிரி தான் காட்டும். ஏஐ டிடெக்டர் அப்படின்னு நீங்கள் போய் சர்ச் பண்ணீங்கனாலே ஏஐ கண்டென்ட். ஓகே. செக் பண்ணுறேன், இதுவே சொல்லிடணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்க, திஸ் இஸ் ஹியூமன் டெக்ஸ்ட்னு வருது. ஓகே. நம்ம எழுதுகிற டோனில் தான் இது இருக்கும். இப்போ சாட் ஜிபிடிட்ட போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏஐ டோனில் எழுதி தரும், அது உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. உங்களுக்கு ஒரு பர்சனலைசேஷனே இல்லாமல் எழுதி கொடுக்கும். ஸோ அதை விட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும் இந்த ரைட்டருங்கிற டூலு. ஸோ இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னோட இது இப்போ ஒர்க்ஸ்க்கெலாம் நிறைய இது நான் இது நான் ரெகுலராக நான் வந்து என்னோட ஒர்க்ஸ்க்கெலாம் வந்து மெயினாக முன்னாடி ஸ்டார்டிங்கில் நான் இதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போல்லாம் வந்து நானே வந்து கண்டென்ட்ஸ் எழுத கற்றுக்கிட்டேன். ஸோ நான் இந்த ஏஐ டூல்ஸ்லாம் மெயினாக யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு. ஸோ நானே எழுத ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கண்டென்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எழுத கற்றுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டூல் நம்ம பார்க்க போகிறது எதுனா ரைட் சோனிக்ன்ற டூல் தான். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனை ப்ரைஸிங் காட்டிடுறேன். சாரி, நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆமாம் 25 ஜென்ரேஷன்ஸ் சில லிமிட்டெட் ஃபீச்சர்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க நீங்கள். நான் வந்து இதை எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் காட்டிடுறேன். ஓகே. கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீயாக கிளிக் பண்ணுங்கள். அந்த ரைட்டரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு எப்பயுமே நீங்கள் போட்டு இந்த ஃபுல் நேமு பிஸ்னஸ் நேம்லாம் போட வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக போய் ஜிமெயிலை வச்சே நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்க. அதான் நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது. உள்ளே போய் லாகின் பண்ணிக்கிங்க. என்னோட ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டேன். ஸோ இந்த ஒரு 3 டூல்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்கள் வேலை முடியும். ஓகே. அது எப்பயுமே இந்த ஏஐ டிடெக்டரில் போட்டு செக் பண்ணிக்கிங்க. இதை எப்பயுமே பின் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் ஓகே. நீங்கள் என்ன மார்க்கெட்டரா, பிளாகரா, இல்லை இகாமர்ஸ் மேனேஜரா, உங்களோட ஸ்பெசிஃபிகேஷனை நீங்கள் போட்டுங்க. இல்லை பிஸ்னஸ் ஓனரா அப்படின்னு இருக்கும். நான் வந்து மார்க்கெட்டர்னு போடுறேன். நான் ஒரு மார்க்கெட்டர் அதனால. ஓகே. ஹவு கேன் சூப்பர் சார்ஜ் டு சாட் வித். ஸோ இதெல்லாம் ஆப்ரேஷன் இதெல்லாமே கேட்கும். ஓகேவா. ஸோ எஸ்சிஓ பர்ஃபார்மன்ஸா, இதுக்கு நீங்கள் என்ன பர்பஸுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க, அப்படி எதை சூப்பர் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். டு இம்ப்ரூவ் மை கண்டென்ட்டு, இதுக்கு சோஷியல் மீடியா கண்டென்ட்டு. ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சு கூகுள்னு போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ உள்ளே போயிட்டு வெரி ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுலாம். ஓகே. ஸோ இதுமாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரீ வெர்ஷன் வச்சு கற்றுக்கிங்க. உங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இதில் இந்த 3 டூலில் எந்த டூல் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து பெய்டாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எதனால பண்ணலாம். நம்ம வந்து யா இதில் வந்து டெம்ப்ளேட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அஸ் வெல் எஸ்சிஓ ஆப்டிமைசர் ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஐடியா ஆன் திஸ். ஸோ பிளாகா, வேறு என்ன மாதிரி வேணும், ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ இதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு இது ரைட் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடைக்கும். உங்களோட சர்வீஸ் நேம், என்னோட சர்வீஸ் நேம் நான் போடுறேன். இதில் டிஜிட்டல் பிராண்ட் ஓகே பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி போடுறேன். போட்டுட்டு ஒகேஷன் 10% ஆஃப்
on service charge. பிராண்ட் வாய்ஸ் எந்த மாதிரி கேட்குது, நான் அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, டோன் வந்து நான் ஃபார்மல்னு கொடுத்துக்கிறேன். ஃபார்மல்னு கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணுறேன். ஜென்ரேட் ஆகுது. சரி, என்னை கேட்டால் நான் வந்து எப்பயும் உங்களுக்கு இது இன்னும் இது இது ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலில் கொடுக்குது. ஓகே, இன்ட்ரடியூசிங் டிஜிட்டல் பிராண்ட் மேட் யுவர் கோ டு ஐயா லிஸ்ட் முகடி இருந்துச்சு அன்லாக் யுவர் ரேட்ஸ். ஸோ இந்த கண்டென்ட் எப்படி இருக்குங்கிறத நான் செக் பண்ணுறேன். கண்டென்ட் ஸ்கேல்னு எடுங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கும் பண்ணுறதுக்கு. இதில் உள்ள டிடெக்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஷார்ட் கண்டென்ட்டாக கூட எடுத்து கொடுக்கும். எஸ், யா பாசஸ் ஹியூமன் வரணும். ஓகேவா? ஸோ இதுவே காட்டிடும் இது எப்படி இருக்குது கண்டென்ட் அப்படிங்கிறது. இது ஹியூமன் இருந்துச்சுன்னா ஓகே, உங்கள் கண்டென்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு அர்த்தம். நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்க.